வணக்கம். அதாவது நேரு அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. 1933 பேருக்கிட்ட ரூ. 1020,00,00,000 லஞ்சம் வாங்கியதாக அமலாக்கத்துறை டிஜிபி அலுவலகத்தில பதிவு பண்ணி, அவங்க கோர்ட்க்கு கொண்டு போய் கோர்ட்ல இன்னைக்கு அவர அரெஸ்ட் பண்ணணும். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. அத நீங்க எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. இத குற்றச்சாட்ட முக்கியமா சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இன்னைக்கு போய் திமுகவால இணைஞ்சிருக்கிற அண்ணியார் பிரேமலதா அம்மா அவர்கள் தான் சொன்னாங்க. அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. அதாவது ஒரு கட்சியில நம்ம சேர்றோம்னு சொல்லிட்டு, அதாவது இந்த 4 மாசத்துக்குள்ள நடந்தது தான். இவங்க திடீர்னு தான் போய் சேர்ந்திருக்காங்களே தவிர, இவங்க பிளான் பண்ணி ரொம்ப நாளா இப்போ எல்லாம் கேட்டுலாம் போகல. திடீர்னு பிளான் பண்ணாங்க, போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறது இத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே, இருக்கட்டும். குற்றவாளிகள் எல்லாம் தீர்ப்பு எப்படி வருமோ பார்க்கலாம்.